அம்மா ஹாப்பி மார்னிங்மா. இன்றைக்கி சாட்டர்டே, கொஞ்சம் வீட்டு ஒர்க்கு பிஸியாக இருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து அத்தி மரத்து வீடியோ போடுறேம்மா. எனக்கு மாடி தோட்டத்தில் அத்தி மரம் நல்லா பலன் கொடுக்குது. நிறைய ட்ரிக்ஸ் இருக்குமா, தள்ளி விடாது கேளுங்க. இப்போ வந்து இது 4வது முறை இந்த காய்கள் வந்து 4வது முறை வச்சுருக்குமா. 3 இடத்துல வச்சுருக்கேன். உங்களுக்கு 2 இடம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். 4 இடத்துல வச்சுருக்கேன். இதை பாருங்கள், 4 பழம் இன்றைக்கி பறிச்சிட்டோம்மா. லைவ் போடும்போது பறித்து நேரடியாக காமிச்சேன். இந்த மரம் எனக்கு வச்ச பழ மரத்துலேயே அத்தி மரம் தான் அதிக பலன் கொடுத்தது. 4வது மரம் காய்க்குது. நான் அத்தி மரம் ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ரம்மு தெரியுது. ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். எப்பயுமே நம்ம ஒரு மரம் பழ மரம்னு வைக்க போகிறோம். அத்தி மரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம்லாம் வைக்க போகிறோன்னுக்குள்ளே கம்மியாக பெரிய க்ரோ பேக்கில் வைக்கணும். இல்லை இந்த மாதிரி பெரிய ட்ரம்மில் வைக்கணும். பெரிய க்ரோ பேக்குனா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணுமா. இந்த மாதிரி ட்ரம்மு தான் பெட்ரு. இதில் 3/4 அளவுக்கு மண் இருக்குது. இப்போ 4வது முறை எனக்கு பலன் கொடுக்குது. இந்த அத்தி பழத்தோடைய பயன் வந்து ஹீமோகுளோபினை அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இது இல்லாமல் நம்ம ட்ரை ஃப்ரூட்டில் அத்தி ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்றோம். இதை எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கம்மா. நானே இங்கே பறித்து சாப்பிட்டுடுவேன். இந்த அத்தி மரத்தில் ஒரே ஒரு தவறு செஞ்சிட்டோம்மா. இதை பாருங்கள், அதிலே ஒரு செம்பருத்தி இருக்குது பாருங்கள். இருக்கக்கூடாது, எடுத்துடலான்னாலும் வரமாட்டேன்னது ஒரு செம்பருத்தி. இதை பாருங்கள், பிங்க் கலர் செம்பருத்தி. அவங்க சரி ட்ரம்மு பெருசாச்சே இருக்கட்டுன்னு விட்டுட்டேன். இதே ட்ரம்மில் தான் எனக்கு வந்து தர்பூசணி காய்ச்சிதுமா. 2-3 காய் காய்ச்சிது. 2025 3 காய் காய்ச்சிது. அதுக்கப்புறம் இப்போ கொடி வந்ததுமா. 2 அடிக்கு கொடி வந்து திசையை மாற்றி விட்டோடனே போயிட்டாங்க. எந்த செடியுமே பழ மரமாகட்டும் செடி வகையாகட்டும் நம்ம அப்பப்போ வந்து இடம் மாற்றக்கூடாது. அவங்கள இடம் மாற்றவே கூடாது. ஏன்னா நாம் எப்படி ஒரு வீடு போய் நம்ம செட்டில் ஆகி உக்காந்துறோமோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள தன்னை மாற்றிப்பாங்க. அதை விட்டு வேறு இடம் மாறணுன்னா அவங்களுக்கும் கஷ்டம். சரிங்களா. இதில் ஒரே ஒரு தவறு செஞ்சிட்டேம்மா நான். இதுலேயும் நான் முத்தி இலைகளை கிள்ளிட்டேன். இந்த அத்தி மரத்துலேயும் முத்தி இலைகளை ஜனவரியில் கிள்ளிட்டேம்மா. ஆனால் இதனுடைய தனி சிறப்பு என்னன்னா, அத்தி மரத்தோடைய தனி சிறப்பு ஃபஸ்ட்டு இந்த கிளையில் வந்து இந்த இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த கிளைக்கு போகுது. அடுத்த கிளை இலை வந்ததுக்கப்புறம் அடுத்த கிளை துளுக்குதுகளே. ஒரு 5-6 கிளை இருக்குது. 5-6 கிளையிலே சின்ன சின்ன துளுவு வரணும், வரவே இல்லைம்மா. ஒரு கிளையில் இலைகள் வந்து காய்கள் வந்து முடித்த உடனே அடுத்த கிளை. இப்போ இந்த கிளைக்கு போயிருக்குமா. இதில் வந்திருக்கு இலை. சரிங்களா. இதெல்லாம் வந்து முடிச்சு. இது இல்லாத இன்னும் அங்கே ஒரு கிளை இருக்குது. இது அத்தி மரத்தோடைய குணம் பாருங்கள். 4 பழம் கொடுத்துருக்கு. நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டிய மரத்தில் அத்தி மரமும் ஒன்று. நாம் எதுக்கு நஞ்சு கலந்து சாப்பிடுவானா, இயற்கையாகவே சாப்பிட்லாமே. சரிங்களா. இதை ஃபஸ்ட்டு வைக்கும்போது நான் 4-5 ஒரு சுண்டு விரல் கோல் போட்டு நிறைய செத்தைகள் தாம்மா போடுவோம். என்கிட்ட தோட்டக்கழிவுகள் நிறையா இருக்கும். பெரிய தோட்டம் என்னது. இது என்னுடைய குரலில் பேசுகிறேன். என்னுடைய சொந்த தோட்டம், என்னால் செயல்பட்ட தோட்டங்கள் இது. போட்டு தோட்ட மண், எம்சாண்டு, கொக்கோபிட்டு, அதுக்கு இடையில தோட்ட மண் செத்தை, எம்சாண்டு செத்தை, கொக்கோபிட்டு செத்தை, அப்புறம் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் போட்டு அது மேலே தாம்மா 6 அடிக்கு நோண்டி இந்த கண்ணை வச்சேன். நான் வச்சது தான். இப்போ 3/4 ட்ரம்மு மண் இருக்குது. நம்ம தண்ணி ஊற்ற வந்து மண்கள் வந்து உள்ளே போவாங்கம்மா. அப்போ என்ன செய்யணும், நம்ம அப்பப்போ பார்த்து அதுக்கு மண் பத்துதா என்னன்னு மண்ணோ எருவோ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாரம் ஒரு தடவை இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். நான் முந்தா நாள் கூட மணிலா புண்ணாக்கு கொடுத்தேன். இப்படி தாம்மா அத்திப்பழ மரம் வளர்க்கணும். அழகாக மாடியில் இந்த மாதிரி பெரிய குரோப்பேக்க பெரிய ட்ரம்மில் வைங்க. பழமரம் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுமா. அதே பாருங்கள், உங்கள் எதிரிலே காட்டுறேன். 4 காய் காய்ச்சிருக்கா. இதை நான் இங்கேயே கழுவிட்டுமா சாப்பிட்டுடுவேன். ஃபஸ்ட்டு நமக்கு நல்லதுனுக்குள்ளே நம்ம தோட்டத்தில் வளர்ப்போமே. இது அம்மா இந்த அத்தி மரத்தோடைய வரலாறு. இது 4வது முறை காய் கொடுக்குது. நீங்களும் இந்த மாதிரி பயன்படணும். நான் வந்து பழமரம் எப்படி வைக்கிறது, செடி வகை கொடி வகை இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி
டெமோ போட்டிருக்கேன். மதியம் டெஸ்ட்டு மாதிரி எழுதியே போடுறேம்மா. ஒரு மாதமாகவே மதியம் ஒவ்வொரு செடி. நேற்று கூட வெள்ளை முள்ளங்கி எழுதி போட்டேன். கரெக்டாக 1:30 மணிக்கு எழுதி போடுறேன். அதையும் பாருங்கள். தோட்டம் வைக்கிறவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல்மா. நன்றிம்மா.